எல்லோரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில், நம்முடைய சபையினுடைய பாட்டில் 20வது பாடல், இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா என்ற பாடலை பாடலாம். இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா, 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 இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா, இயேசு ராஜா நல்ல ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா நல்ல ராஜா. இஸ்ரவேலின் ஜெயபலம் எங்க ராஜா, சேனைகளின் கர்த்தர் இயேசு எங்க ராஜா, இஸ்ரவேலின் ஜெயபலம் எங்க ராஜா, சேனைகளின் கர்த்தர் இயேசு எங்க ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவராம் எங்க ராஜா, மரித்துயிர் தெழுந்தவராம் எங்க ராஜா, மரணத்தை ஜெயித்தவராம் எங்க ராஜா, மரித்துயிர் எழுந்தவராம் எங்க ராஜா. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் சாபம் ரோகம் தீர்த்த எங்க ராஜா, பரலோகம் கூட்டி சேர்த்தோம் எங்க ராஜா, பாவம் சாபம் ரோகம் நீர்த்தோம் எங்க ராஜா, பரலோகம் கூட்டி சேர்க்கும் எங்க ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அற்புதர் அதிசயர் எங்க ராஜா, ஆதி அந்தம் இல்லாதவர் எங்க ராஜா, அற்புதர் அதிசயர் எங்க ராஜா, ஆதி அந்தம் இல்லாதவர் எங்க ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஊற்று தண்ணீர் பரிசுத்தாவி எங்க ராஜா, பிதா ஆவி குமாரன் எங்க ராஜா. ஊற்று தண்ணீர் பரிசுத்தாவி எங்க ராஜா, பிதா ஆவி குமாரன் எங்க ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எஸ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாட்டு இதில் வந்து போலியா? நீங்கள் போடுறீங்களா? நீங்கள் போடுங்க. அடுத்த பாட்டு. அல்லேலூயா 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 பாடு. 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 ஆண்டவரை பாடு, ஆண்டு கொண்டவரை பாடு. ஆண்டவரை பாடு, ஆண்டு கொண்டவரை பாடு. பாடு 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 பரிசுத்தரையே பாடு. பாடு 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 பரிசுத்தரையே பாடு. அல்லேலூயா 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 பாடு. எல்லாரும் அல்லேலூயா 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 பாடு. 4 முறை. அல்லேலூயா 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 பாடு. ஆமென். அல்லேலூயா 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 பாடு. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா பாடு. தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். அல்லேலூயா பாடு. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா பாடு. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா பாடு. பாடு 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 பரிசுத்தரையே 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 பாடு. அல்லேலூயா 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 பாடு. எஸ் லார்ட். அல்லேலூயா 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 பாடு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அல்லேலூயா 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 பாடு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார்.
அல்லேலூயா பாடு. கடல் மேல் நடந்து அற்புதம் செய்தார், அல்லேலூயா பாடு. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார், அல்லேலூயா பாடு. கடல் மேல் நடந்து அற்புதம் செய்தார், அல்லேலூயா பாடு. பாடு 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 பரிசுத்தரையே 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 பாடு. அல்லேலூயா 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 பாடு. ஆமென் லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா பாடு. அல்லேலூயா 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 பாடு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடு. செங்கடல் நடுவே வழியை திறந்தார், அல்லேலூயா பாடு. எதிரியை கடலில் மூழ்கடித்தார், அல்லேலூயா பாடு. செங்கடல் நடுவே வழியை திறந்தார், அல்லேலூயா பாடு. எதிரியை கடலில் மூழ்கடித்தார், அல்லேலூயா பாடு. பாடு 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 பரிசுத்தரையே 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 பாடு. அல்லேலூயா 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 பாடு. ஆமென். அல்லேலூயா மறுபடியுமாக. அல்லேலூயா 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 பாடு. ஆமென். அல்லேலூயா உனக்காக மரித்தார், உனக்காக எழுந்தார், அல்லேலூயா பாடு. மீண்டும் வந்து அணைத்து செல்வார், அல்லேலூயா பாடு. உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், அல்லேலூயா பாடு. மீண்டும் வந்து நம்மை அழைத்து செல்வாரே, அல்லேலூயா பாடு. பாடு 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 பரிசுத்தரையே 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 பாடு. அல்லேலூயா 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 பாடு. எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை பாடு, நம்மை ஆண்டு
பாடு 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 பரிசுத்தரையே பாடு 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 அல்லேலூயா 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 பாடு எல்லாரும் அல்லேலூயா 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 பாடு ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா பாடு அடுத்த பாடல் பாடுறது ஓரளவு புரிஞ்சிருக்குல்ல? இல்லைன்னா எப்போவுமே பழைய பாடல்களே பாடலாம். புரிஞ்சிச்சுன்னா இந்த புது பாடலையும் பாடலாம். என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எதுவும் புதுசாக நம்ம வெளியிருந்து வந்த வார்த்தைகள் இல்லை, எல்லாமே பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் தான். அதுக்கு நம்ம அல்லேலூயா பாடு அந்த வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லணும். அல்லேலூயா சொல்லலாமா வேண்டாமான்னா நிறைய சொல்லணும். ஏன்னு சொன்னால் அல்லேலூயாங்கிறத வார்த்தை வேதத்தில் எல்லா மகிமையும் கனமும் துதியும் அந்த ஒரே வார்த்தையில் செலுத்தப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. வெளிப்படுத்தல் 19. முதல் வசனமா ரெண்டாவது வசனமா பாருங்க. இவைகளுக்கு பின்பு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு பரலோகத்தில் யாருங்க? பரலோகத்தில் யார் பண்ணுது? திரளான ஜனம். எவ்வளோ பேர் இருக்கும்? அளவு இருந்ததா சொல்லியிருப்பாங்க. அளவிட முடியாததுனால அதுக்கு பேர் என்ன? திரளான ஜனம். இப்போ 1,00,000 பேர் அப்படின்னா 1,00,000 பேர் கூடினாங்க அப்படி சொல்லுவாங்க. கணக்கிட முடியாத கூட்டத்துக்கு என்னன்னு பேர்? திரளான ஜனம், அநேக ஜனம், திரளான ஜனம் அப்படி சொல்லுவாங்க. திரளான கூட்டம். அப்புறம் அவங்க அந்த திரளான கூட்டம் இடுகிற போடுற அந்த ஆரவாரம், அந்த சத்தத்தை கேட்டேன். அவர்கள் பார்த்தீங்களா, அல்லேலூயா, அப்புறம் ரட்சண்யம், மகிமை, கனமும் வல்லமையும். ஆமே. இந்த 4 காரியங்களையும் நீங்கள் அல்லேலூயா சொல்கிறதுனால என்னென்ன செய்கிறீங்க பாருங்க. ரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை, இதை 4ஐயும் செலுத்துறீங்க. அதனால தான் இந்த பாடலில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடணும். சரிங்களா? அடுத்த பாடல். ஆரவார தொனியோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும், ஆரவார தொனியோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலம் முழங்க வானத்தில் இருந்து இயேசு இறங்கி வருகிறார். வானத்தில் இருந்து இறங்கி இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா.
பிரதான தூதன் சத்தத்தோடும் ஆரவார தொனியோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலம் முழங்க வானத்தில் இருந்து இயேசு வருகிறார். வானத்தில் இருந்து இறங்கி இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் உயிர்த்தெழுவார். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் உயிர்த்தெழுவார். ஒரு நிமிடம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபம் சென்றிடுவோம். ஒரு நிமிடம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக சென்றிடுவோம். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சாந்த குணம் உடையவராய் கழுதை குட்டி மரியின் மேலே சாந்த குணம் உள்ளவராய் கழுதை குட்டி மரியின் மேலே இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை தேடி இயேசு வருகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை தேடி இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மணவாட்டி மணவாட்டியே மணவாளன் இயேசு வருகிறார். மணவாட்டி மணவாட்டியே மணவாளன் இயேசு வருகிறார். ஆயத்தம் ஆயத்தம்மா எதிர்கொண்டு சென்றிடுவோம். ஆயத்தம் ஆயத்தம்மா எதிர்கொண்டு சென்றிடுவோம். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே இன்று நீ ஆயத்தமா. சீயோன் குமாரத்தியே இன்று நீ ஆயத்தமா.
மணவாளன் இயேசுவையே எதிர்கொண்டு சென்றிடுவோம். மணவாளன் இயேசுவையே எதிர்கொண்டு சென்றிடுவோம். இயேசு வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. இயேசு வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆமென். இயேசு வருகிறார். எல்லாம் இப்போ பாட்டு அளவில் தான் இருக்கு. இயேசு வருகிறாருங்கிறதெல்லாம் எல்லா சபையிலையும் 90% சபைகளில் இயேசு வருகிறாருன்ற வார்த்தை பாட்டு அளவில் தான் இருக்கு. பாடுற அளவில், சொல்கிற அளவில் தான். ஆனால் நிஜத்தில் இருக்கான்னு சொன்னால் ரொம்ப சந்தேகம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, யார் எப்படி இருக்கிறாங்களோ அது நமக்கு அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்லுது? அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாக இருக்கிறவன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுமா? இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் இன்னும் அதிகமாய் எதிர்பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், பிசாசானவன் தந்திரமாக நம்மளை எப்படியாவது தந்திரமாக வகத்தேடி நம்மளை கவிழ்த்து போட பார்க்குறான். நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னு ஓடம் அழுதுதுன்னு. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்காகவே பரிந்து பேசுகிற மாதிரி, பரிதாபப்படுற மாதிரி, ஐயோ பாவம் அப்படி இப்படின்ற மாதிரி நமக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்னா பெரிய ஆபத்தில் தள்ளி விட்டுரும். ஒரு மான் ஒரு நரி கிட்ட மாட்டிக்கிச்சு. அது நரி அதை கொல்றதுக்கு பார்த்துச்சு. நரி அதை காப்பாற்றுறதுக்கு பார்த்துச்சு. அந்த நரிக்கு பயந்துக்கின்னு இந்த மான் என்ன பண்ணிச்சு தெரியுமா? நரி நம்மளை கொன்னுடுமோ, ஆனால் அது ஆக்சுவலாக காப்பாற்ற பார்க்குது. உனக்கு அந்த ஆற்று பக்கம் போவாதே, அங்கே முதல்ல இருக்குதுன்னு சொல்லுது. இது சொல்கிறது அதுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஓ இவர் ஆற்றுல முதல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை கொல்லலான்னு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது என்ன பண்ணுறது, ஆற்று பக்கம் போகுது. அந்த ஆற்று பக்கம் பார்த்தா முதலைங்க நிறைய இருக்குது. அப்போ அந்த நரி சொன்னது சரிதான், முதலைங்க நிறைய இருக்குது. அப்போ இந்த முதலைகள் நிறைய இருந்த உடனே அது இந்த மானை சுற்றி வளைச்சி நின்றுக்குச்சு. இப்போ மான் இது முதல்ல என்ன பண்ணுது, மானுக்கு நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இது மான் இதை நம்புது. ஏன்னா சுற்றி யார் இருக்கிறது, முதலைகள் இருக்குது. நரியால் என்ன பண்ண முடியாது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நரி என்ன பண்ணுது, இந்த முதலை கிட்டேருந்து காப்பாற்ற பார்க்குது. இந்த ஆடு இதை பண்ண நம்பலை. என்ன பண்ணுதுன்னா முதலையை நம்பிடுச்சு. கடைசியாக முதல்ல என்ன பண்ணுச்சு, மொத்த முதலையும் சேர்ந்து அப்படியே கடிச்சு ஆற்றுக்கு கொண்டு போயிடுச்சு. இது போல தான் பிசாசு நம்மளை எப்போ ஏமாறுவோம், எப்போ நம்ம கொஞ்சம் அவன் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறது நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல சொல்கிறதுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை, யார் எது சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கணும், உங்களுக்குள்ள இயேசு இருக்கணும். 1000 பேர் 1000 சொல்லட்டும், செய்யலாமா வேணாம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை அங்கே கேட்டுருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்குங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், கேட்டுக்குங்க. கடைசியாக ஒரு வார்த்தை, என்னப்பா நான் செய்யட்டுமா வேணாமா, கடைசி வார்த்தை அவர்கிட்ட கேட்டுக்குங்க. அவர் சொல்கிறது தான் முடிவு. பாஸ்டர் சொல்கிறதோ, யார் மற்றவங்க சொல்கிறதோ, அவங்க சொல்கிறதோ, சொந்தக்காரர் சொல்கிறதோ, நண்பர்கள் சொல்கிறதோ, அதெல்லாம் முடிவு கிடையாது. கடைசியில் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நமக்கு உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட ஆண்டவரே நான் செய்யட்டுமா வேணாம் சொல்லுவார், வேணாம் அப்படின்னு.
சில நேரத்தில் உணர்த்துவார், சில நேரத்தில் யார் மூலமாவது சொல்ல வைப்பார், யார் மூலமாக உணர்த்த வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அடுத்த பாடல் அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே எங்கள் அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே, எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே, எனக்காக மரித்து உயிர்த்தவரே, எனக்காக மரித்து உயிர்த்தவரே, என்னையும் வரைந்தவரே, என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே, அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே. பசிக்கு மன்னாவை தந்தவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆனவரே, பசிக்கு மன்னாவை தந்தவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆனவரே, தாயை போல அணைத்து தந்தை போல் சுமந்தீர், தாயை போல அணைத்து தந்தை போல் சுமந்தீர், கால்கள் இடராமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர், கால்கள் இடராமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர், அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆனவரே, இஸ்ரவேலை வழி நடத்தி காத்தவரே, மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆனவரே, இஸ்ரவேலை வழி நடத்தி
காத்தவரே. கண்மலை திறந்து தாகம் தீர்த்தீர், கண்மலையை திறந்து தாகம் தீர்த்தீர். எதிரான ஆயுதத்தை முறியடித்தீர், எனக்கு எதிரான ஆயுதத்தை முறியடித்தீர். அழகான இரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான இரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான இரட்சகனே. எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே. எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே. எனக்காக மரித்து உயிர்த்தவரே, எனக்காக மரித்து உயிர்த்தவரே. என்னையும் உள்ளங்கையில் வைத்தவரே, என்னையும் உள்ளங்கையில் வைத்தவரே. அழகான இரட்சகரே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான இரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான இரட்சகனே. கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கவனிங்களேன். நம்ம சொல்லாமா வேணாமா, அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் கவியில எனக்காக சிலுவையை சுமந்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே, எனக்காக மரித்து உயிர்த்தவரே, என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே. நம்ம சொல்லாமா வேணாமா? அவர் செய்தது உண்மைன்னா நம்ம சொல்லாம இருக்க முடியாது. இந்த பாடலை அதாவது வேகமாக பாடி வேகமாக கைத்தட்டுறதுல தான் பரிசுத்தாவி இறங்கணும்னா அது பரிசுத்தாவியே கிடையாது. பாடலை உணர்ந்து பாடும்போது, நன்றி சொல்லும்போது, நன்றி உள்ளத்தில் நிறையும் போது பரிசுத்தாவி இறங்கினா அதுதான் பரிசுத்தாவி. ஒரு எமோஷனில் வேகமாக கைத்தட்டுறதுல வர்றது வந்து பரிசுத்தாவி கிடையாது. அதை நீங்கள் எமோஷனில் வருகிற ஒரு எமோஷன் தான் அது, அவ்வளோதான். ஆனால் நம்ம உணரணும் உள்ள. இந்த பாடல் பாருங்க, அழகான இரட்சகனே, என்னை ஆட்கொண்ட கோமகனே. கோமகன்னா ராஜாக்களின் குமாரனே, ராஜாவின் குமாரனே. ராஜா பிதா, குமாரன்னா இயேசு. கோமகனே. அடுத்தது நம்ம பாடின பாட்டில் பசிக்கு மன்னாவை தந்தவரே, தாகம் தீர்க்க ஜீவ தண்ணீர் ஆனவரே. அவர் தான் ஜீவ தண்ணீராய் நமக்கு இருக்கிறார். அடுத்தது தாயை போல அணைத்து தந்தையை போல சுமந்தவரே. நம்மளை தாயை போல அணைச்சிக்கிறாரு, தந்தையை போல நம்மளை சுமக்கிறாரு. அடுத்தது அது கடைசியா பாருங்க, கால் தளராமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். கால் தளரும் போது நம்ம சில நேரங்களில் கால் தளர்ந்து இவ்வளோதான் முடிஞ்சு வச்சு நம்ம லைஃப் அவ்வளோதான் ஓவர் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் தம்முடைய கரங்களிலே நம்மை ஏந்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். கடைசி கவியில் பாருங்களேன், மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆனவர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் 40 வருஷமாக எகிப்திலேருந்து கானானுக்கு வராங்க. எங்கேயும் தினம் வீடு கட்டி வாழ முடியாது, தினம் ஒரு பில்டிங் உருவாக்க முடியாது. வர வனாந்தரம் வழியெல்லாம் பனி இருக்கிற இடத்துல அவர்
மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, வெயில் இருக்கிற இடத்தெல்லாம் அவர் மேக ஸ்தம்பமாக அவர்களுக்கு மூடி திறந்து மூடி திறந்து மூடி திறந்து பாதுகாத்து அவர்களை கானானுக்கு கொண்டு வந்தார். அடுத்தது பாருங்க, கண்மலையை திறந்து தண்ணீர் தந்தார். மக்கள் இஸ்ரவேல் ஜனங்க தண்ணி இல்லாமல் தவிச்சு தாகத்தில் சாகிற பொழுது கண்மலையிலிருந்து அவர்கள் தாகத்தை தீர்த்தார், தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தார். அதுலேயும் கடைசி வார்த்தை, எதிரான ஆயுதங்கள் முறியடித்தீர். நமக்கு விரோதமான ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ எந்த பக்கம் யார் கிளம்புறாங்க யார் எழும்புறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இயேசுவை உண்மையாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் நகர்ந்து போகணும்னா அதற்கு ஒரு தடைக்கல் வரும். அந்த தடைக்கல்லை நாம் ஜெயித்து போக வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெயிக்கும் போதெல்லாம் ஏசப்பா கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெயிக்கும் போதெல்லாம் ஏசப்பா நம்ம கூட கிட்ட வந்து நின்று நம்மளை கரம்பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம். ஒரு கவியை மாத்திரம் நான் மறுபடியும் பாடலாம். பசிக்கு மன்னாவை தந்தவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆனவரே. பசிக்கு மன்னாவை தந்தவரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆனவரே. தாயை போல் அணைத்து தந்தை போல் சுமந்தீர், தாயை போல் அணைத்து தந்தை போல் சுமந்தீர். கால்கள் இடராமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர், கால்கள் இடராமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அழகான ரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான ரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆனவரே, இஸ்ரவேலை வழி நடத்தி காத்தவரே. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் ஆனவரே, இஸ்ரவேலை வழி நடத்தி காத்தவரே. கண்மலையை தீரந்து தாகம் தீர்த்தீர், கண்மலையை தீரந்து எதிரான ஆயுதத்தை முறியடித்தீர், எதிரான ஆயுதத்தை முறியடித்தீர். அழகான ரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான ரட்சகனே, எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே. எனக்காக சிலுவையை சகித்தவரே, எனக்காக பாடுகளை ஏற்றவரே. எனக்காக மரித்து உயிர்த்தவரே, எனக்காக மரித்து உயிர்த்தவரே. என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே, என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரே. அழகான ரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே. அழகான
ரட்சகனே, என்னை அரசாளும் கோமகனே, அழகான ரட்சகனே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். இந்த 5 மாதங்களும் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த விதம் அருமை, ஆச்சரியம், ஆனால் உண்மை. அப்படி நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன் இன்றைக்கும் இந்த கடைசி நாளிலும் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவர் நேசிக்கிறபடியால் உன் அருகிலே அவர் நின்று உலாவி உனக்காக அற்புதங்களை செய்யும்படியாக, உன் நோய்களை குணமாக்கும்படியாக, உன் பாடுகளை தீர்க்கும்படியாக, உன் பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக, உன்னுடைய எல்லா சோர்வுகளை அதமாக்கி போடும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உனக்கு சகாயம் பண்ணும்படியாக, உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, உனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக அவர் தம்முடைய மகிமையை உனக்கு அனுப்பி தந்து, உன்னை குணமாக்குற வரங்களை அனுப்பி தந்து, எல்லா பேய் பிசாசின் கட்டுகளை உடைத்து தேவ கிருபையை இன்னும் 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 மிகைப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைப்படுத்தி பாதுகாத்து இன்னுமாய் உன்னை மேலோங்கி வளரச் செய்த தேவன். அவரை நோக்கி கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்கால சத்தம் போல உன் சத்தத்தை உயர்த்து. உன் இருதயத்திலே தேவனை தேடுகிற உணர்வு குறைந்து கொண்டே போகிறது. தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாயில்லை. உலகத்திலே பொருட்கள் மேலே, பணத்தின் மேலே, மற்ற எல்லாவற்றின் மேலே உனக்கு பாசம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வோ, ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த கிருபை உனக்கு இல்லை. அப்படியே தளர்ந்து 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 இப்பொழுது சோர்ந்து பின்னோக்கி போய் கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கு அவருடைய பாதங்களை பிடித்துக்கொள். இரக்கமாக அவருடைய பாதங்களை பிடித்துக்கொள். உன் இருதயம் கொழுந்துண்ணி இருக்கிறது. உன் இருதயம் தேவனை தேடுகிற இடத்திலே இல்லை. உன் இருதயம் தேவனை தேடுகிறது போல் பாசாங்கு செய்கிறது. ஆனால் தேவனை தேடுகிற இடத்திலே உன் இருதயம் இல்லை. கூப்பிடு, நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, பிறவி குருடன் பர்த்திமேயுவை போல, பிறவி குருடன் பர்த்திமேயுவை போல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடு. தேவன் உனக்கு இறங்க வல்லவர். அவர் கண்களை திறக்க வல்லவர். அவர் உன்னை சுகமாக்க வல்லவர். உன்னை உயிர்ப்பிக்க வல்லவர். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். கூப்பிடு, கூப்பிடு. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும். தேவாலயத்திலே அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணு. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒரு பக்கம் நாச்சியா, அவருடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவமானப்படுத்துகிறாள். வேதனை, இருதய துக்கம், இருதயம் கரிவடிந்து போய்விட்டது, இருதயம் கரைந்து போய்விட்டது, இருதயம் நிலநற்று போய்விட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன செய்வது? ஒரே வழிதான் உண்டு. அது இயேசுவின் பாதம், என் தேவனுடைய பாதம். என் தேவனுடைய பாதத்திலே என்னை ஊற்றி விடுவேன். தேவாலயத்தில் போல் மனம் கசிந்து தன் இருதயத்தை ஊற்றி கொண்டிருந்தால்
பார்க்கிறவர்களுக்கு அது வேறு விதமாய் தெரியலாம். அவர்கள் பார்க்கிறவர்கள் உன்னை குடித்து வெறித்து கழித்திருக்கிறாய் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் அன்னாளை அறிந்தார். தேவன் அன்னாளுடைய இருதயத்தை அறிந்தார். தேவன் அன்னாளுடைய ஜபத்தை கேட்டார். தேவன் அன்னாளை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர். ஆண்டவருடைய மன கிளேசத்தை பார்க்கிறவர். உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் பரத்தில் இருந்து இறங்கி உன்னை போஷிக்கிறவராய், காப்பாற்றுகிறவராய், உதவி செய்கிறவராய் உன் அருகில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கரங்களை தட்டி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும். கரங்களை தட்டி சொல்லாம எல்லாரும். ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியாய், அருவியாய், அக்கினியாய், சொருபியாய் இறங்கி வாரும் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, பரிசுத்தாவியை அனுப்பும், பரிசுத்தாவியை அனுப்பும், அக்கினி மயமான ஆவியை அனுப்பும் ஆண்டவரே. பரிந்து பேசுகிற பரிசுத்தாவியை அனுப்பும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை நிரப்புகிற பரிசுத்தாவியை அனுப்பும் ஆண்டவரே. பலப்படுத்துகிற பரிசுத்தாவியை அனுப்பும் ஆண்டவரே. திடப்படுத்துகிற பரிசுத்தாவியை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.